விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் என்ன சார்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ராசி மட்டும் என்ன போட்டாலும் சரி, போங்கய்யா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க, உன் வாய்க்கு வந்தது வடை சுடுவா அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பல பேர் வந்து நம்ம சொல்கிற வார்த்தை, அதாவது அந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசு கேட்டாங்கன்னா, ஐயா நீ சொன்னது நடந்துச்சு சார், நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மேலே போட்டிருக்க இமேஜை மட்டும் பார்த்து கீழே போடுற கமெண்ட்ஸை வந்து நம்ம நம்பவே கூடாது. உள்ளே வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அப்படியே கூட வந்து பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஃபோன் பண்ணியே கேட்டிருக்காங்க, ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரனுடைய நுணுக்கங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம், ரகசியத்தின் பொக்கிஷம். ஒரு ரகசியத்தை கொண்டு போய் கொடுத்து, இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ, யார்ட்டையும் சொல்லாத, இந்த பொருளை பத்திரமா வச்சுக்கோ, யார்ட்டையும் கொடுக்காதுன்னா தன்னுடைய உயிர் மூச்சு இருக்குதுன்னு அதை கொடுக்க மாட்டாங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பு நிலையாக இருக்கணுங்கிற ஆசை எப்பவுமே இருக்கும். நான் காட்டுற அன்பை நீ புரிந்து கொள்வாய், எனக்கு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு போதும் அப்படிங்கிற தாட் எப்பவுமே இருக்கும். ஸோ ஆனால் கடந்த ஒரு 3-4 வருட காலமாக அந்த எதிர்பார்ப்புங்கிறது நிறைவேறாது. நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று செய்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட லைஃப்பில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் கடந்து நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் தற்போது 9ஆம் இடத்துக்கு வரும். ஸோ 9ஆம் இடம்ங்கிறது ஓடி போனவருக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்களே, இது உண்மைதான். என்ன விஷயங்கள்லாம் ஓடி போக போகுதுன்னா, இவங்ககிட்ட இருக்கிற கஷ்டம் ஓடி போக போகுது, இவங்ககிட்ட இருக்க துன்பம் ஓடி போக போகுது, இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க ஒரு துரோகிகள் ஓடி போகிறாங்க, கூடவே இருக்க சூழ்ச்சியாளர்கள் ஓடி போகிறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் ஓடி போயிட்டு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னா, விருச்சிக ராசிக்காரங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. தன்னை தானே உணர்ந்து நான் யாரு, என் திறமை என்னங்கிறத இவங்க ஃபஸ்ட்டு இவங்க உணர போகிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கடந்து சிந்திக்கக்கூடிய நபர்கள், இவங்களுடைய லெவல் வேற லெவலு. ஆனால் மற்றவங்களால அமிக்க விடப்பட்டாங்க, வச்சு செஞ்சாங்க மற்றவங்களால, இவங்க அதனால் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. குரு பார்வை டைரெக்டாக கிடைக்கிறதுனால இவங்க நினைக்கிற விஷயத்த செய்ய போகிறாங்க. இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் விருச்சிக ராசிக்காரங்க கிட்டத்தட்ட 80% கொண்டு போயிருப்பாங்க. 80-90% பாயிண்ட் எண்டில் போய் சார் மிஸ் ஆயிடுச்சு, சார் ஃபெயில் ஆகிட்டேன், சார் நான் என் மேலே ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் தெரியுது அந்த 10% பொய்யுங்கிறது, நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. 100% வெற்றி என்பது நம்ம விருச்சிக ராசிக்கு உண்டு. அதாவது பொதுவாகவே இந்த குரு பயிற்சியில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசியில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னா விருச்சிக ராசி தான். ஏன்னா குரு பார்வையில் ஃபஸ்ட்டு பார்வை 5ஆம் பார்வை. ஸோ இந்த 5ஆம் பார்வை வந்து விருச்சிக ராசி தான் ஃபஸ்ட்டு விழுது. ஸோ மிகப்பெரிய ஒரு அற்புதமான பார்வை கிடைக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க ஒரு எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். அதாவது தோல்விங்கிறது இந்த காலங்களில் இல்லை. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு பொருளாதாரத்துலேயும் சரி, லைஃப்லேயும் சரி அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இவங்களுக்கு அந்த திருமணம், குழந்தை பாக்கியம், அது வேலை வாய்ப்பு, சொத்து சேர்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது சார்? அதாவது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் தான் நம்முடைய மீன ராசி. ஸோ மீன ராசி தான் நம்மளுடைய சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போ குரு டைரெக்டாக பார்க்க, அப்போ நம்ம கன்னிராசிக்கு சொன்ன மாதிரி தான், திருமண தடை இருந்தாலும் விலகிடும். சுய ஜாதகத்திலே திருமணத்துக்குரிய விஷயங்கள் ஏதாவது தடையான ஒரு கிரகமைப்பு ஓடி இருந்தாலும் அதை விலக்கி என்ன பண்ணுவார், திருமணத்தை நடத்தி கொடுப்பார். அதே போல் காதல் திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு. காதலில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசிக்கு உண்டு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு எப்போதுமே காதலுங்கிறது 2வது பட்சம். அப்போ யோசித்து தான் காதல் பண்ணணும். காதல் பண்ணிட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா சந்திரன் இங்கே வலிமை இழக்கிறார். அப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஸோ இப்போ காதல் திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தலாம், சுய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் உறுதியாக விருச்சிக ராசிக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்காம கணவன் மனைவி ஒரு அன்பான ஒரு பரிமாற்றம் மூலமாக இவங்க குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. குழந்தைகள் விருச்சிக ராசி குழந்தைகள் உறுதியாக எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, எந்த செயல்பாடுகளை போய் ஒரு கலந்து கொண்டு செயல்பட்டாலும் சரி, அங்கே வெற்றியாளர்களாக பெறுவாங்க. இன்னார் மகன் சொல்வதை விட இவங்களுடைய அப்பாஞ்சி சொல்லக்கூடிய, இவங்களுடைய அம்மான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க குழந்தைகள் அவங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக ரீதியாக ஒரு அற்புதமான மாற்றங்கள் உண்டு. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள, அதாவது நான் ஐடி ஃபீல்டில் இருக்கேன், நான் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இருக்கேன்,
இல்லை செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி ஆண்களாக இருக்கட்டும், விருச்சிக ராசி பெண்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக நமக்கு சூப்பராக இருக்குது. பொதுவாகவே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், விருச்சிக ராசி பெண்களை ஒருத்தர் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சா, விருச்சிக ராசிக்காரங்களுடைய நட்பு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சா, போன பிறவியில் உண்மையிலே நல்லது பண்ணவங்க, நல்லது செஞ்சவங்களுக்கு மட்டும் தான் விருச்சிக ராசிக்காரங்க கூடயே இருப்பாங்க. ஏன்னா இவங்க அவங்களுடைய கர்மாவை எடுத்துக்கிடுவாங்க. யார்? மற்றவங்களுடைய கர்மாவை விருச்சிக ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான பாதையை சரியாக அமைச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த அமைச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இவங்க இருக்கிறனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பவர் கிடச்சி. அப்போ விருச்சிக ராசி பெண்களை திருமணம் முடிக்கவங்க யோகமானவங்க. இந்த காலகட்டம் விருச்சிக ராசி ஒரு பெண் ஜாதகம் வந்துச்சுன்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம், ஜாதகத்தில் பொருத்தம் இருந்தால் உடனே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், பணத்துக்கோ வேறு எந்த விஷயத்துக்கோ எதிர்பார்ப்பு இல்லாமல் கல்யாணம் முடித்தாங்கன்னா யோகமான வாழ்க்கை உண்டு. ஸோ கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு சொல்ல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கலாம். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு விடிவு காலமாக இந்த குரு பயிற்சி அமையும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை.